முந்திரி கொட்டை மாதிரி காங்கிரஸ் போய் முதல்ல சப்போர்ட் பண்ணது மீதி கட்சிகளுக்கெல்லாம் பிடிக்கவில்லை. நேற்று முதல் திமுக, இன்று முதல் தாவேக்கான எப்படிங்க பொதுமக்கள் ஒத்துப்பாங்களா? தேர்தலுக்கு முன்னாடி குழப்பம், தேவைக்கான போலாமா வேண்டாமான்னு அந்த குழப்பத்தை தான் கோட்டை விட்டாரு ராகுல் காந்தி. தமிழகத்தை குழப்பியது ராகுல் காந்தி. காங்கிரஸ் என்னங்க தம்மாத்திரம் இருக்கு, 234 5 எங்கங்க? அதுக்காக ஒரு அரசாங்கத்தை கோட்டை விட்டுருவாராங்க விஜய். 108 சீட்டு ஜெயிச்சுட்டு இந்த 5 பேர் டிபெண்டன்ஸ் இருந்தா என்ன அர்த்தம்? ஜனநாயகம் அப்படிலாம் பாக்குற. இப்ப பாருங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயும் சீஃப் மினிஸ்டர் ஆகல. எப்படி காங்கிரஸ் திமுகவிற்கு துரோகம் செய்ததோ அதே துரோகத்தை விஜய்க்கும் விளைவிப்பார்கள். அந்த துரோகம் பண்ணத்தான் தான் காங்கிரஸ் ஆல் இந்தியா லெவலில் ஒண்ணுமே இல்லாத அப்படிச்சுங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி திருமாவளவனுக்கு தெரியாது போச்சா? 8 பேர் வாங்கிட்டு 2 தானே ஜெயிச்சிருக்காரு. இவரே எம்எல்ஏ பண்றேன்னு சொன்னார், ராஜினாமா பண்ணிட்டு தான் வரேன்னு சொன்னாரு. இவரே திமுக எதிர்த்து நடத்தினா நடத்த முடியும். தெலுங்கு பணம் கொடுப்பாங்களா அவருக்கு? தமிழ்நாட்டு கஜானா காலி. எப்படிங்க அவருக்கு ஆட்சி நடத்த போறாரு விஜய்? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். சார், டெல்லியில் என்னதான் சார் நடக்குது? எப்பயுமே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செக் வைக்கிற மாதிரில சார் தெரிய வருது. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா, என்னதான் நடக்க போகுது? ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க தயாரா இருக்காரு. உங்களுக்கு ரெக்வயர்ட் நம்பர் இல்லைங்களே. மைனாரிட்டி அரசாங்கத்தை எப்படி வைக்க முடியும் தான் நினைக்கிறாங்க. அந்த பார்வையில் பார்த்தாலும் அரசியல் சட்ட அமைப்பு அவருக்கு ஒத்து வரவில்லை என்று தான் சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் ஒரு பெரிய கட்சி உறவுக்கு வர வேண்டும். இந்த அரசியல் குழப்பத்தை குழப்பியது ராகுல் காந்தி என்று தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். காரணம், அவசரப்பட்டு கொண்டு முந்திரி கொட்டை மாதிரி காங்கிரஸ் போய் முதல்ல சப்போர்ட் பண்ணது மீதி கட்சிகளுக்கெல்லாம் பிடிக்கவில்லை. நேற்று முதல் திமுக, இன்று முதல் பிசிகான தாவேக்கான எப்படிங்க பொதுமக்கள் ஒத்துப்பாங்களா? திமுகவிற்கு செய்த துரோகம் என்று தான் சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் விஜய்க்கு கிடைத்தக்கூடிய ஒரு வாக்கு விகிதம், வாக்குகள் எல்லாம் இந்திய அரசியலிலே புதுதாக பார்க்கிறேன் நான். விஜய்க்கு கண்டிப்பாக காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததை தவிர கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்காத காரணம் காங்கிரஸ் கொடுத்த ஒரு அவசர கொடுக்கை தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்கு ராகுல் காந்தி குழப்பி விட்டார்கள். கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் மீது இருக்கிற கோபத்தில் கொடுத்து விட்டார்கள். இந்த ராகுல் காந்தியுடைய குழப்பம் தான். தேர்தலுக்கு முன்னாடி குழப்பம், விசிகாவோட போலாமா, நம்ம தேவைக்காட போலாமா வேண்டாமான்னு அந்த குழப்பத்தை தான் கோட்டை விட்டாரு ராகுல் காந்தி. தமிழகத்தை குழப்பியது ராகுல் காந்தி. ஓகே சார். சார், இப்போ ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்கள் சரி நீங்க பதவி ஏத்துக்கன்னு ஒப்புதல் கொடுத்தாலும் அவர் மெஜாரிட்டி காட்டுற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்கா சார் என்ன விஜய் அவர்களுக்கு? மீதி கட்சியை உடைக்கணும்னு பார்ப்பாரு, அதிமுக உடைக்கணும்னு பார்ப்பாரு, திமுக உடைக்கணும்னு பார்ப்பாரு. திமுக ஏற்கனவே செந்தில் பாலாஜி எல்லாம் இவருக்கு விரோதமாக இருக்குன்னு தெரியும். திமுக பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, விசாரணை கமிஷன் போட்டு 10 மந்திரிகளை உள்ள தள்ளுவாரோன்ற பயம் திமுக. அதனால தான் ஸ்டாப் பண்றாங்க. காங்கிரஸ் துரோகம் பண்ணினது தமிழகத்திற்கும் சரி திமுகவிற்கும். அதிமுக பயப்படுவதன் காரணம் என்ன என்று கேட்டால், கட்சி ஐயா எடப்பாடி பழனிசாமி நன்றாக நடத்தி கொண்டு போனாலும் சிலருக்கு வெளில போனான்னு பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்குல்ல. திமுக அவசரப்படுகிறது. இப்பொழுது இந்த அரசாங்கத்துடைய பணிகளை எல்லாம் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது அரசியல் அது. ஆனால் அவசரப்பட்டு கொண்டு காங்கிரஸ் நின்று எடுத்துதான் இந்த காரணம். இல்லாம கவர்னரும் இல்ல மத்திய அரசாங்கமும் ஈஸியா போயிருக்கும். அந்த லெட்டரை கொடுக்குறது, எங்கிட்ட 108 இருக்குங்க, மைனாரிட்டி அரசா பண்ணுங்க, நான் ஜெயிக்கிறேன் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வித்தவுட் காங்கிரஸ் பண்ண நல்லா இருந்திருக்கும். இது காங்கிரஸ் செய்த அவசர கொடுக்கையாகத்தான் பலர் டெல்லியில் பார்க்கிறார்கள். ஓகே சார். பட் இப்ப இருந்தாலுமே காங்கிரஸ் துரோகம் பண்ணிருச்சு அப்படின்னு போய் மக்கள்கிட்ட அந்த காங்கிரஸ்காரங்கள்ட்ட கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, 2016 எங்களை அப்படில தனியா விட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வாதத்தை வைக்கிறாங்களே சார். காங்கிரஸ் என்னங்க சின்ன தம்மாத்திரம் இருக்குங்க. 234 5 எங்கங்க? அதுக்காக ஒரு அரசாங்கத்தை கோட்டை விட்டுருவாராங்க விஜய். 108 சீட்டு ஜெயிச்சுட்டு இந்த 5 பேர் டிபெண்டன்ஸ் இருந்தா என்ன அர்த்தம்? அவர் ஓப்பனா சொல்லி இருக்கணும், நான் அதிமுகவுடன் போகிறேன் என்று. ஏன்னா தேர்தல் மட்டும் ஒரு பேச்சு நம்ம பேசலாம், தேர்தலுக்கு அப்புறம் வேற பேச்சு பேசணும். இன்று நான் கேள்விப்பட்டேன், மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்து வருத்தப்படுகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு புதுச்சேரி மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி ஜனநாயகம் வேணும் தமிழ்நாட்டுல.
காங்கிரஸ் அவசர கூட பண்ணதான் அங்க குழப்பத்தை உண்டாச்சு. அதனாலதான் பிஜேபி மொழிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு அகில இந்திய அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். ராகுல் காந்தி உள்ள நுழைஞ்சிட்டுனாலே ஒரு ஒரு 7 நாள் சனி பிடிச்சிட்டுங்க. ஓகே. பட் இருந்தாலுமே காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்தே வந்து விஜயோட போகணும்ல சார் ரொம்ப ஆசையா இருந்தாங்க. ஏன் சிதம்பரம் பையன் நடுவில் மொட்டினாரு? சோனியா காந்தி போட்டுட்டு அம்மாவுக்கு பையனுக்கு சண்டையா அப்போ? இப்பவும் அம்மா சோனியா காந்தி சொல்றாங்க நம்ம திமுக தான் இருந்திருக்கணும்னுட்டு. அப்ப தாவேக்காவோட போறதுக்கு அவங்க விருப்பம் செய்யல சோனியா காந்தி. ஒன் சைடா இருக்காங்களா? ஆக மொத்தம் தாய்க்கும் சேய்க்குமே சண்டையா? இப்ப ஏன் சார் இதுல அவசர கொடுங்க. ஏங்க ஒண்ணு நீங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி விட்டுடலாம். 2029 20 சீட் கொடுங்க, நகராட்சியில 20 சீட் கொடுங்க, இதெல்லாம் கண்டிஷன் போடணும். என்னங்க ராகுல் காந்தி போட்டு விஜய்க்கு ஏன்னா அவர் வந்து ஜனநாயகம் அப்படிலாம் பார்க்கல. இப்ப பாருங்க ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயும் சீஃப் மினிஸ்டர் ஆகல. அதற்கு முழு காரணம் காங்கிரஸ். சரி சார். இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாலுமே 5 வருஷம் அவர் வந்து தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியுமா என்ன? கஷ்டம். தொக்கு வந்துடும். ஆனா திருப்பி வந்தாருன்னா ஃபுல் மெஜாரிட்டியோட வந்துடுறாரு அவர். பொதுமக்கள் அவர் பக்கம் இருக்காங்க இன்னும். அதற்காகத்தானே இப்போ என்ன ஒண்ணு பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். எவ்வளவு நாள் நீங்க பூதம் காமிக்க முடியும்? ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க, பாஜக உள்ள வந்துருந்தாங்க. என்னங்க இது விளையாட்டா இருக்கு? இது இந்த பாஜக பூதத்தை யாருமே காமிக்க முடியாது. நீங்க பாருங்க 2029ல 20 சீட் கேட்டிருக்காங்க அசம்பிளி இந்த பார்லிமெண்ட்ல. காங்கிரஸ்க்கு பிசிக்கு அவர் விஜய் கொடுத்துருவாரு 20 சீட்டு. அவன் ஜெயிக்கும் போது 4-5 தான் ஜெயிப்பானுவ. திருப்பி அந்த காங்கிரஸுடைய அழுத்தம் வரும். எப்படி காங்கிரஸ் திமுகவிற்கு துரோகம் செய்ததோ அதே துரோகத்தை விஜய்க்கும் விளைவிப்பார்கள். அந்த துரோகம் பண்ணத்தான் காங்கிரஸ் ஆல் இந்தியா லெவலில் ஒண்ணுமே இல்லாத அப்படிச்சுங்க. 18 மாநிலங்கள்ல காங்கிரஸே இல்லைங்களே சார். சார் இப்போ அதே மாதிரி இப்போ வந்து திருமாவளவன் அவர்களுமே வந்து நாங்க வந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்றாரே சார். அப்படி பார்த்தா அவருமே வந்து திமுக முதல்ல குத்த போறாரா என்ன? எங்க ஒண்ணு ஆட்சியில திமுக இருந்ததுனால ஆட்சி கிட்ட பயந்தாரு. இல்லாம அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்றைக்கு புத்தகம் வெளியிட்ட பொழுது ஆதவ் அர்ஜுனா கூப்பிட்ட பொழுது 2023 6ஆம் தேதி டிசம்பர் மாசமே விஜய்க்கு பக்கத்தே திருமாவளவன் இருந்திருந்தாருன்னா இந்த வாட்டி பிரமாதமா வந்திருப்பாரு. அதை திருமாவளவன் செய்த துரோகம் அது விஜய்க்கு. இன்னைக்கு அம்பேத்கர் துரோகம் பண்ண சொன்னாரா யாரையாது? விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி திருமாவளவனுக்கு தெரியாது போச்சா? 8 பேர் வாங்கிட்டு 2 தானே ஜெயிச்சிருக்காரு. இவரே எம்எல்ஏ பண்றேன்னு சொன்னாரு, ராஜினாமா பண்ணிட்டு தானே வரேன்னு சொன்னாரு இவரே லோக்சபால இருந்து. என்ன அர்த்தம்? இப்போ ஆளுநருடைய நிலைமை 118 சீட்டை கொண்டு எம்எல்ஏ கொண்டு நான் பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறேன். இப்ப கோர்ட்டுக்கு போவாங்க. தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி மாதிரி ஒரு நடக்கும். இது விஜய்க்கு சிம்பத்தியை கொண்டு கொடுக்கும். என்னுடைய கருத்து. ஒருவேளை வந்து பெரும்பான்மை நிரூபிக்காம ஆட்சி அமைக்க முடியலன்னா அடுத்து என்ன சார் நடக்கும்? பொது தேர்தல் தான் வந்தாகணும். புது தேர்தல், நியூ எலெக்ஷன்ஸ். அது 50,000 கோடி யாருங்க செலவழிச்சிருக்காங்க? எல்லாம் சேர்ந்து எல்லா கட்சியும் 10,000 15,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. பாதி யார்கிட்ட இருக்குங்க? இப்போ விஜய்க்கு வந்து 2 கோடி 3 கோடி. இனிமேல் விஜய்க்கு அந்த வேகம் வட்டி குறைஞ்சிருங்க. ஏன்னா திமுக அதிமுக பழைய காலத்து பெருச்சாளிங்க. சும்மா எடை போட முடியாது. விஜய்க்கு பொதுமக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருந்தது, யாரும் இல்லைங்களே. அந்த ஆதரவு தொடர்ந்து இருக்குமான்னு பார்க்கணும். இல்ல, சிச்சுவேஷன் மாறும். இல்ல, விஜய் செய்ததும் தவறாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், விஜய்க்கு நல்ல மேண்டேட் கிடைச்சிருக்கு. மத்திய அரசாங்கத்துடன் கைகோட்டு இருந்தாருன்னா விஷயமே முடிஞ்சிருக்கும். ஏன்னா பணம் 12 லட்சம் கோடி கொடுத்தேங்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. இன்னும் 2.5 வருஷம் மோடி உங்களோட இருக்க போறாரு. நீங்க எப்படி ஆட்சி நடத்த முடியும்? திமுக எதிர்த்து நடத்தினா நடத்த முடியும்? ஜனங்க பணம் கொடுப்பாங்களா? கஜானா காலிங்க விக்ரம். தமிழ்நாட்டில் கஜானா காலி. எப்படிங்க அவருக்கு ஆட்சி நடத்த போறாரு விஜய்? மிக இன்னல். அதுக்கு மத்திய அரசாங்கத்தை ஒரு கோக்கை பண்ணு. அதுதான் பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டாரு. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே பாஜக தலைவர் செயலகத்துக்கு நான் விஜய் ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு. இவர் அந்த எக்ஷன் பண்ணி போயிருக்கணும்ல விஜய். காங்கிரஸோட போனாரு. அவங்க எதிர்த்தாங்க. விஜய் செய்தது நல்லது என்று நான் சொல்ல வரல, கெடுதுன்னு சொல்ல வரல. பட் விஜய் வந்து நேஷனல் பாலிடிக்ஸோட போகணும். ஓகே சார். இப்ப விஜய் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூப்பிடுறாரு. ஆனா அதிமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாரு சார். லைக் பாமகவை கூப்பிடலாம், டிடிவி தினகரனை கூப்பிடலாம்.
பாமக தான் போறேங்கிறாங்களே, 4 பேரை பார்த்துட்டு அவங்களாம் போய் பார்க்குறேன்னு சொல்றாங்களே. ஆனா அதே நிலைமை இப்ப பாமக இப்போ ஒண்ணே ஒண்ணுங்க. கிறிஸ்டோபர் திலக்ங்கிறவர் ராஜ்யசபா எம்பி ஆனாருங்க. திமுக தயவோட. அவசரப்பட்டு ஸ்டாலின் கொடுத்தாரு. அந்த ஆள் இப்ப ராஜினாமா பண்ணாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ராஜினாமா பண்ணாங்க. திமுகவுடன், அதாவது விஜயுடன் அவர் கூட்டு சேருவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ராஜ்யசபா வைத்துக் கொண்டு எப்படிங்க பண்ண முடியும்? இப்ப சி.வி. சண்முகம் இருக்காரு. அவர் அங்க அவரும் ஏதோ திமுக திருப்பி வந்து ஆட்சி கொண்டு வரலாமா, எல்லாம் ஒண்ணு இணைக்கலாமா பேசுறாங்க. அதெல்லாம் நடக்கணுமா சமாச்சாரமா? நடக்காது அதெல்லாம். ஓகே சார். அப்புறம் ஏன் சார் திடீர்னு பொதுமக்கள் இன்று கொடுத்திருக்கிற ஆதரவு பலம் என்பது விஜய்க்குத்தான். திமுகவிற்கு எதிரான வாக்கு அது. எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஸ்டாலினோ ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா அது ரொம்ப நாள் ஓடாதுங்க. அது ஜனநாயகத்துக்கு விரோதங்க அது. பட் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்களே சார். அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி. அது எப்படி போகும்? அது எப்படி போகும்? காங்கிரஸ் போயிடுச்சு வெளில அந்த பக்கம். இப்ப இந்த பக்கம் எப்படி நம்பர் வரும்? இப்ப மாதிரி 258 117 117 இப்படி வந்துருச்சு. இப்போ கவர்னர் கிட்ட ஸ்டாலின் போயிட்டு உதயநிதி சீஃப் மினிஸ்டரா பண்றேன், இல்லை ஏதாவது பிரேமலதாவை சீஃப் மினிஸ்டரா பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா, 2 கட்சியும் ஆதரவு சப்போர்ட் பண்ணாங்கன்னா விஜய் எப்படி வர முடியும்? அது தொங்கு சப்படி ஆகாத. ஓகே சார். அதே மாதிரி இப்போ சி.வி. சண்முகன் அவர்களுமே வந்து இப்போ திடீர்னு பாண்டிச்சேரியில வந்து ரிசார்ட்ல ஏறி எல்லாம் ஒரு 15-20 எம்எல்ஏக்கள் அதிமுகவோட ஒண்ணு போடுறாங்களே சார். அங்க ஏதாவது குழப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கா என்ன? எப்படினாலும் டிஃபெக்ஷன் லால வர முடியாதுங்க. கவர்னர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா கவர்னர் ரொம்ப பண்ணணும்னு நினைச்சேன்னா காங்கிரஸ் உள்ள வந்ததுனால இந்த பிரச்சனை. விஜய் செய்த தவறுன்னு நான் நினைக்கிறேங்க. அதிமுக நேரம் டைரக்டா கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தா 5 வருஷம் நிம்மதியா அரசாங்கம் ஓடி இருக்கும். அது திமுகவிற்கு பயத்தை கொடுக்கும். அதிமுக வளர்ந்து கூட திமுக நினைக்குது, அதிமுக நினைக்குது திமுக. அப்படி அவங்களுக்குள்ள சண்டையில விஜய் பலிக்கடை வராரு. இப்போ திடீர்னு இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்ச விஜய் அவர்கள் என்ன காரணமா பாக்குறீங்க? ஜஸ்ட் வந்து அந்த சினிமா மோகன்ற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சாரா என்ன சார் அவரு? இல்ல, இது பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு விரோதம் திமுக மீது. இல்லை என்றால் திமுகவிற்கு எதிராக ஒரு பிராமணருக்கு 2 சீட்டு கொடுத்துட்டு 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய சித்தாந்தம் 6 பேருக்கு சீட்டு கொடுத்தாரு சீமான். அந்த திமுக சித்தாந்தம் உடைஞ்சு போச்சு, கொலைப்படுத்தப்பட்டது. அதை தவிர ஸ்ரீரங்கத்துல ஒரு ஐயங்கார் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. அவர் சமையல்காரர், கோவில்ல இருந்து சமையல் பண்ணி போடுறவர். இந்து பத்திரிகையினுடைய குடும்பத்தில் சமையல் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாம். அந்த குடும்பம் அவங்க இப்போ ஜெயிச்சுட்டார் அவர். இது எதை காண்பிக்கிறது? பொதுமக்களுடைய மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் விஜய்ங்கிறத காமிக்கிறது. அது அவர்களுக்கெல்லாம் இதை எதிர்க்கத்தான் பார்க்கிறார்கள். அவர் செய்தாலும் என்னை பொறுத்த மட்டில் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அது. எவ்வளவு நாள் இந்த மாதிரி திமுகவுக்கு எகென்ஸ்டா பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க? பொதுமக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கார்கள். அந்த விஷயத்தை காங்கிரஸ் கெடுத்தது எல்லாமே ஈஸியா போயிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து வைக்கிறோம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ பாஜக அந்த அளவுக்கு தோக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? வெறும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு ஏன் இந்த அளவுக்கு தோல்வி அவங்களுக்கு? ஒரு விஜய் அலை இருக்கும்பொழுது எப்படிங்க முடிக்க முடியும்? தாவேக்கு அலை இருந்ததுங்க தமிழ்நாட்டில், இளைஞர்களுக்கு அலை இருக்குதுங்க. விஜயினுடைய அலையை யாரும் எதிர்பார்க்கவில்லையே. நான் பல தொலைக்காட்சிகள் சொல்லியிருந்தேன், விஜய் அலையை குறைப்பு மதிப்பிடாதீர்கள் என்று. பெரிய பெரிய அம்மி காத்துல ஆடி காத்துல அம்மி அடிச்சுன்னு போயிடுச்சு. பெரிய பெரிய ஆள்லாம் ஏங்க 3 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டுல திமுக இல்லவே இல்லைங்க. 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல அதிமுக இல்லவே இல்லைங்க. எல்லாமே தாவேக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. 3 ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் வந்திருக்காங்க. விஷயம் தெரியாதானே வந்திருக்காங்க. 2 கோடி செலவழிச்சுட்டு வந்திருக்காங்க. விஜய்க்கு ஒரு மாபெரும் பொறுப்பு வந்திருக்கிறது. விஜய் இனி மிக மிக துல்லியமாக நடக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்துடன் கைகோர்த்து நடந்தால்தான் தமிழக பொருளாதாரம் முன்னேற்றம். இல்லை என்றால் தமிழகத்தில் பொருளாதாரம் வீழ்வடையும். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வெறுத்து இருக்கிறார்கள் பொதுமக்கள். இனி விஜய்க்குத்தான். இந்த விஜய் ட்ரெண்ட் போச்சுன்னு வச்சுங்க, திமுக டெசிமிட் ஆயிடும். விக்ரம், தமிழ்நாட்டில் திமுக இருக்கவே இருக்காதுங்க சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவரா இல்லாதனாலதான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றமே நடந்துருச்சு. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவரா இருந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லுதாங்க சார். அண்ணாமலையினுடைய அடித்தளம் போட்டதுனால, எண் மக்கள் யாத்திரை போட்டதுனால விஜய் உபயோகப்படுத்தின்றாரு. எடப்பாடி பழனிசாமி உதயப்படுத்தின்றாரு. அண்ணாமலை போட்ட பவுண்டேஷன் தான் நான் நினைக்கிறேன்.
பாஜக 4 எம்எல்ஏக்கள் போன வாட்டி வந்தாங்க, இந்த வாட்டி ஒரு எம்எல்ஏக்கு வந்தது விஜயினுடைய காற்று, விஜயினுடைய அலை. அதுல அண்ணாமலை இருந்திருந்தா அண்ணாமலை தோத்துட்டு போயிருப்பாரு. நல்ல வேளை அண்ணாமலை கான்டெஸ்ட் பண்ணல. அண்ணாமலை தலைவரா இருந்திருந்தாருன்னா சார் இந்த 2 வருஷம் மாற்றம் இல்லாமல் 2 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. அவர் தனியா போயிருந்தாருன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது. அதிமுக போனதுனால ஒரு சீட் வந்தது. தனியா போயிருந்தீங்கன்னா இந்த ஒரு விஜய் சுனாமிங்க இந்த எலெக்ஷன். நான் மொத்தம் 10 எலெக்ஷன் பார்த்திருக்கேன் விக்ரம். இந்த மாதிரியான எலெக்ஷனை பார்த்ததே கிடையாது விக்ரம். இது நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த விஜய் என்பதுதான் இளைய பாரதம் என்னை பொறுத்து மட்டும். அது மோடி இளைய பாரதம், விஜய் இளைய பாரதம். தமிழகத்திற்கு விஜய், அகில இந்தியாவிற்கு மோடி. அந்த இளைய பாரதத்துடைய தலைவராக இருந்தது நம்ம கோபிநாத்தை தவிர, கோபிநாத்துக்கு வழி காமிச்சது அண்ணாமலை. அண்ணாமலை இஸ் லீடர். அதை புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம். அண்ணாமலை போட்ட வித்து தானே இப்ப மரமா வந்திருக்குது விஜய்க்கு. ஓகே சார், அதே மாதிரி இப்ப கடைசியா ஒரு கேள்வி சார். வெஸ்ட் பெங்கால்ல வந்து என்ன சார் சிச்சுவேஷனா இருக்குது? மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சிஎம் பொசிஷன் ரிசைன் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன நடக்கும் அங்க? ஆளுநர் ராஷ்டிரபதிக்கு ஐடி போட்டிருக்காருமா. காலையில நான் நியூஸ் பார்த்தேன். அந்த லெட்டர் ஆர்.என். ரவி தான். தமிழகத்தில் இருந்த ஆர்.என். ரவியை மேற்கு வங்காளத்தை கொள்ளி ஒரு கல்லுல 2 மாங்காய் அடித்தார் நரேந்திர மோடி. நம்ம திமுகவும் காலி, அங்க டிஎம்சியும் காலி, திரிணாமுல் காங்கிரஸும் காலி. அங்க ஆளுநர் ஆர்.என். ரவி ஜனாதிபதி கடிதம் போட்டிருக்காரு. அந்த ஜனாதிபதி கடிதத்தில் கேட்டிருக்கிறார், நான் வந்து பொது சட்டசபை அமைக்க வேண்டும் என்று. அந்த அம்மா பர்மிஷன் கொடுத்துருவாங்க, திரௌபதி முர்மு. 1. 2வது, இன்று காலை சுவேந்து அதிகாரியினுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அவன் சந்திரகாந்த் ரத் என்பவரை கொலை செய்திருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள் என்று கேள்விப்படுகிறேன். அந்த மாதிரியான ஒரு கலவரம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. காரணம் டிஎம்சி, மம்தா பானர்ஜியுடைய கட்சி கண்டிப்பாக கலவரத்தை உண்டு பண்ணுகிறது. தமிழ்நாட்டில் அந்த கலவரம் வரக்கூடாது. கூடிய விரைவில் விஜயை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தால் தான் சரியாகும். தமிழ்நாட்டிற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் ஒற்றுமை வேற்றுமைகள் பல இருக்கின்றன. காரணம் 2 முதலமைச்சர்களும் காலி பண்ணாங்க ஜனங்க. பொதுமக்கள் திரிணாமுல் காங்கிரசுக்கு விரோதமாக இருந்தார்கள். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு விரோதமாக இருந்தார்கள். மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதிக்கு எதிராக இருந்தார்கள். மேற்கு வங்காளத்தில் அபிஷேக் பானர்ஜிக்கு எதிராக இருந்தார்கள். ஆக மொத்தம் 2க்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமைகள் இருந்தது. கூடிய விரைவில் சுவேந்து அதிகாரி மேற்கு வங்காளம் முதலமைச்சராக பதவி ஏற்பார். 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு சனிக்கிழமை. தமிழகத்தில் கேரளா முடிஞ்சிட்டு தமிழகத்திலும் வந்துடுவார். தமிழகத்திலும் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்பதுதான் என்னுடைய இறுதியான கருத்து விக்ரம். ஓகே சார். உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெறணும் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.